ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎன்வி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டுடே வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாரீஸ்லாம் பீரோவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். எப்படி நம்ம மடித்து வச்சுருந்தாலும் எல்லாம் களைஞ்சி போய்டும். நம்ம எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கடைகளில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக நம்ம பயன்படுத்த போகிற பொருள் என்னென்னா, ஸ்பேட்சுலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்கனைசர்லாம் நம்ம இந்த ட்ரெஸ்லாம் வாங்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம்னா அந்த பாக்ஸ் போட்டு தருவாங்க. அந்த பாக்ஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கறிவேப்பிலை வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னங்க ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருவேப்பிலையெல்லாம் நிறையா வாங்கி விலை மலிவாக இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் மார்க்கெட் போனோம்னா நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது நம்ம அடிக்கிற வெயிலில் 2 நாளில் அது இலையெல்லாம் அப்படியே சருகு மாதிரி காஞ்சி போயிடும், ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம 20 நாள் ஆனால் கூட கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எப்படின்னா, நம்ம ஐஸ் பாக்ஸ் வச்சுருப்போம்ல ஃப்ரிட்ஜில், அந்த ஐஸ் பாக்ஸில் இந்த மாதிரி இலைகளை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இலைகள் மூழ்கிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 20 டேஸ் ஆனால் கூட கருவேப்பிலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கருவேப்பிலை இலைகள் கொழுந்த நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியாது. அது அழுகி போயிடும். ஐஸ் க்யூப்பில் இருக்கும்போது முத்தின இலைகள் தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில்வர் பவுலு, சின்ன கப்பு எது இருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஐஸ் க்யூப்பில் கறிவேப்பிலை போட்டதை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குட்டி பவுலில் நம்ம கறிவேப்பிலை தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 டேஸ் கழித்து தான் நான் எடுப்பேன். 10 டேஸ் கழித்து நான் திரும்ப எடுக்கும்போது பார்க்கலாம். 10 டேஸ் கழித்து தான் நான் இப்போ எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணமோ அதே மெத்தடில் அப்படியே இருக்குது. இப்போது லைட்டாக அந்த பாக்ஸை நீங்கள் சும்மா கையில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ஐஸ் க்யூப் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஐஸ் க்யூப் வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பவுலுக்கும் பின்பகுதியில் கொஞ்சமாக ஆயில் நீங்கள் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு பவுல் எடுத்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இந்த ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா சூப்பராக கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பூண்டு உரிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்காகட்டும், இல்லை வறுவல் செய்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்கு, எதுக்காக இருந்தாலும் நம்ம பூண்டு உரிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நகத்தில் பூண்டு உரிக்கும் போது நகக்கண் ரொம்ப வலி எடுத்துக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பூண்டை நம்ம ஹீட் பண்ணவும் தேவையில்லை, அடுப்பில் வச்சு வறுக்கணும் அந்த மாதிரி தேவையில்லை, வெயிலில் வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை, டவலில் போட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கீரல் கொடுத்துட்டு இந்த காம்பு பகுதியை லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும். சூப்பராக பூண்டு பாருங்கள், நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக பூண்டு உரிக்க முடியுதுன்னு. எவ்வளோ பூண்டு இருந்தாலும் கிலோ கணக்கில் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டு உரிச்சிட்டு இந்த பூண்டு தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி டஸ்ட்பின்லாம் போடாதீங்க. இது ஒரு கொசு விரட்டையாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனில் இருக்க பூக்கள் செடி, ரோஸ் செடி, மல்லி செடி, இல்லை வெஜிடபிள் செடி எது இருந்தாலும் நீங்கள் அதில் தண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சி புழு எதுவுமே வராது. இப்போ இந்த பூண்டு நசுக்கிறதுக்கு நம்ம ஒரு இடி உரல்
டக்குன்னு ஒரு சமையலுக்கு பயன்படுத்தணும், தட்டி போடணும் அப்படின்னா கரண்ட் இல்லாத இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஈஸியாக எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருந்தால் தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக துருவன மாதிரியே அழகாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக. இதே மெத்தடில் நீங்கள் இஞ்சி கூட நீங்கள் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து ஒரு முக்கால் பாகம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். டக்குன்னு எடுத்தோம்னா வராது, பேஸ்ட் வராது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம லாஸ்ட்டில் இருந்து தள்ளி விட்டு தான் நம்ம எடுக்கணும். குழந்தைங்க அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் உங்கள் வீட்டில் ஐஸ் குச்சி இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 2 மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஐஸ் குச்சி எடுத்து இந்த மாதிரி லாஸ்ட் பகுதியிலிருந்து தள்ளிகிட்டே வாங்க. தள்ளி கொடுத்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஷ் பண்ணி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு மேல் பக்கம் ஒரு ஐஸ் க்யூபும் ஐஸ் குச்சும் பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி விட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, மேல் பக்கம் ஒரு ஐஸ் குச்சும் பின்பக்கம் ஒரு ஐஸ் குச்சும் வச்சு ரப்பர் பேண்டு போட்டு விட்டுருங்க. அது போட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட ஐஸ் குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு விடுங்க. அதுவும் இல்லை, ஐஸ் குச்சும் இல்லை, எங்கள் வீட்டில் கிளிப்பும் இல்லை அப்படின்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லார் வீட்லேயும் ரப்பர் பேண்டு வச்சுருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பின்பகுதியிலேருந்து ரோல் பண்ணிவிட்டு வந்து இந்த ரப்பர் பேண்டை ஒன்றா போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டாக போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பேஸ்ட் எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று எடுத்திருக்கேன். எதுக்கு இந்த வாட்டர் கேன் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக. இது என்னென்னா, நம்ம வீட்டில் கிச்சனுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, கத்தி. அதை ஏதோ ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அவசரத்துக்கு சமைக்கும்போது காய்கறி நறுக்கெல்லாம் நம்ம தேடிட்டுருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கேன் அடிப்பகுதியில் ரைஸ் கொட்டி வச்சுட்டு நீங்கள் அதில் இந்த கத்தியை சொருகி வச்சிட்டிங்கன்னா கிச்சன்லேயே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. நமக்கு தேவையாங்கனப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இந்த மேல் மூடியும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபனல்லாம் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் செக்கில் தான் எண்ணெய் ஆட்டிட்டு வந்தோம். நான் பெரிய கேனில் ஆயில் ஊற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்பரான எஃபெக்டிவான டிப்ஸு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தோம்னா இந்த பாக்ஸை நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நம்ம கபோர்டில் வச்சுட்டு இந்த பாக்ஸை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரிலாம் இனி தூக்கி போடாதீங்க. இதை வந்து அழகாக ஆர்கனைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 பகுதியோட கார்னர் பகுதியும் நீங்கள் நல்லா சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நான் 4 பாக்ஸ் இருந்தது, நான் 4 இதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருந்தது, அதனால் நான் இப்படி லைட்டாக மடித்து விட்டுட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா மேலே சாரீஸ்லாம் களைஞ்சி போகாமல் அப்படியே அந்த மடித்து விட்டுருக்குள்ள அந்த பகுதி மேலே இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எப்படி வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு சாரீ தனியாக, ரெகுலர் சாரீஸ் தனியாக, நீங்கள் ஃபங்க்ஷன் வியர் தனியாக இந்த மாதிரிலாம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஷாப்லலாம் போனோம்னா எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இந்த சோப்பு பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா, என்னோட கர்ச்சீஃபு, பசங்களோடது, ஹஸ்பண்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் அந்த கர்ச்சீஃப்லாம் நல்லா அந்த சோப்போட வாசனை அப்படியே இருக்கும். அந்த பாக்ஸும் நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்கர்ட்லாம் வந்து சீப்பு குட்டி நம்ம தலை சீவுற சீப்பில் நம்ம ஈஸியாக சாரீ இன்ஸ்கர்ட்டு எல்லாம் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நமக்கு தேவையான கலரை நம்ம அப்பப்போ எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் என்னோடய சாரீஸு, இன்ஸ்கர்ட்டு எல்லாமே நான் இப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷர்ட்டு
எல்லாமே ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணுறது பசங்களோடது ஹஸ்பண்டது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரிசிலாம் சில சமயம் நம்ம வருஷ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது வண்டு பூச்சிலாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, பே லீஃப், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.